ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் தமிழ் சேனல். ஸோ ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது குறித்து ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் டிஎஸ்பினா என்ன, எஸ்எஸ்பினா என்னன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் வீடியோஸும் போட்டிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்கோட ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரியல் டைம் பிட்டிங் ஆர்டிபி ப்ராசஸ் குறித்து தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ரொம்ப தெளிவாக. நீங்கள் நிறைய இடங்களில் ஆர்டிகிள்ஸில் படிச்சிருக்கலாம், பட் அதில் ரொம்ப மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நீங்கள் இதிலிருந்து வாட்டர்ஃபால் பிட்டிங், ஹெட்டர் பிட்டிங் அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் பிட்டிங் ப்ராசஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ரிப்பீட்டில் போட்டும் கூட பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் கடந்த வீடியோக்குள்ள இந்த ஓவரால் ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்கோட ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போவும் சிமிலராக அதே மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் ரொம்ப டீப்பாக இந்த ஆக்ஷன் டைமில் எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். சரி, இப்போ பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இங்கே தான் யூசர் இருக்காங்க. ஸோ இந்த யூசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் பேஜை லோடு பண்ணுறாங்க. ஸோ வெப்சைட் அதே மாதிரி ஆப், இதில் ரெண்டு விதமான கண்டென்ட் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா அந்த வெப்சைட்டோட கண்டென்ட் இருக்கும். அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் இருக்கும்போது அந்த ஆடுக்கான ஆட் கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் வெப்சைட்டை ஒவ்வொரு டைமும் லோட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த கண்டென்ட்டை எங்கே இருந்து ஃபெச் பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய ஹோஸ்டிங் சர்வர்லேருந்து ஃபெச் பண்ணும். அப்போ அந்த ஆட் ஸ்லாட்ல இருக்கக்கூடிய கோடு என்ன பண்ணும் அப்படின்னா அது லோட் ஆகும்போது அதோட அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய அந்த பப்ளிஷரோட ஆட் சர்வருக்கு கனெக்ஷன் அனுப்பும். ஸோ இது லோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்த ரெக்வஸ்ட் அனுப்பும். ஸோ இப்போ இந்த பப்ளிஷர் ஆட் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆட் ரெக்வஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த ஆட் ரெக்வஸ்ட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூசரோட ஐடி, அவங்க என்ன டிவைஸ்லேருந்து ப்ரௌஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல இருந்து பண்ணுறாங்க, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேசிஸான கேட்டகரி என்ன, அவங்களுடைய ப்ரௌசர் வெர்சன் என்ன, எந்த ஆட் ஸ்லாட் அந்த பேஜில் இருக்குது என்பது உள்ளிட்ட பல்வேறு இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க இந்த ஆட் சர்வர். ஸோ பப்ளிஷர் ஆட் சர்வர் இவங்க தான் இந்த ஆட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஆட் ரெக்வஸ்ட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த பர்டிகுலர் யூசரை பற்றி இருக்கும். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு பப்ளிஷர், அதாவது ஒரு வெப்சைட் மல்டிபிள் ஆட் எக்ஸ்சேஞ்சஸ் கூட டைப் வச்சிருப்பாங்க. மல்டிபிள் ஆட் ஒவ்வொரு ஆட் எக்ஸ்சேஞ்சும் மல்டிபிள் டிஎஸ்பிஸ் கூட டைப், அதாவது அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டிஎஸ்பிலையும் மல்டிபிள் அட்வர்டைசர்ஸ் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல தான் வாட்டர்ஃபால் பிட்டிங், ஹெட்டர் பிட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஸோ இங்க நான் ஒரு ட்ரெடிஷ்னலான வாட்டர்ஃபால் பிட்டிங் மெத்தடை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அப்போ ஒரு வெப்சைட் ஒரு 5 ஆட் எக்ஸ்சேஞ்சஸ் கூட ஒரு டைப் வச்சிருக்காங்க, அவங்களுடைய வெப்சைட்டை அசோசியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பப்ளிஷர் ஆட் சர்வரோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆட் ஸ்லாட்டுக்கு அதிக ரெவன்யூவை இந்த பப்ளிஷருக்கு வாங்கி கொடுக்கறது தான். ஸோ இந்த பப்ளிஷர் ஆட் சர்வரில் சில இதை வைக்க முடியும். அது என்ன அப்படின்னா ப்ரையாரிட்டி பேசிஸில் உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் எக்ஸ்சேஞ்சஸ் வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் எக்ஸ்சேஞ்ச் 1, ஆட் எக்ஸ்சேஞ்ச் 2, 3, 4, 5 இருக்குன்னா நீங்கள் எந்த ஆட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிட் ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறத உங்களால் ப்ரையாரிட்டி பேசிஸில் செட் பண்ண முடியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆட் சர்வர் ஃபர்ஸ்ட் அந்த பிட் ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஆட் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பும். ஸோ வித் எதோட அனுப்பும் அப்படின்னா அந்த ஃப்ளோர் ப்ரைஸோட அனுப்பும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட் யூனிட்ல உங்களுடைய ஆடை காட்டுறதுக்கு ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் $0.001, அதுதான் ஃப்ளோர் ப்ரைஸ் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனோட அனுப்பும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆட் ரெக்வஸ்ட் இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்த உடனே அந்த எக்ஸ்சேஞ்சஸ் கூட மல்டிபிள் டிஎஸ்பிஸ் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மல்டிபிள் அட்வர்டைசர்ஸ் இந்த யூசருக்கு என்னுடைய ஆடை காட்ட நான் விருப்பப்படுறேன், ஏன்னா என்னுடைய டார்கெட்டிங்கோட இந்த யூசரோட அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு ரெடியா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய பிட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட் எக்ஸ்சேஞ்ச் கலெக்ட் பண்ணிடுவாங்க. டிஎஸ்பிக்கு போயிட்டு அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பாஸ் ஆயிரும்.
அங்க ஒரு ஆக்ஷன் வந்து ஸ்மால் ஆக்ஷன் வந்து நடக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது அந்த ஃப்ளோர் பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃப்ளோர் பிரைஸ விட இந்த அட்வர்டைசர்ஸ் பிட் பண்ண அமௌண்ட் ஹையா இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா, அதுல யாரு ஹையா பிட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆட் வந்து காட்டப்படும். இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட வந்து ஸ்டாப் வந்து ஆயிரும். சப்போஸ் அங்க ஹையஸ்ட்டா பிட் பண்ணவங்களே ஃப்ளோர் பிரைஸ விட கம்மியா பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த பிரையாரிட்டில இருக்கக்கூடிய ஆட் எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த ஆட் ரெக்வெஸ்ட்ட வந்து ஃபார்வர்ட் வந்து பண்ணிரும். அப்ப என்ன நடக்கும்? ஸோ மறுபடியும் சேம் ப்ராசஸ் நடக்கும். அந்த ஆட் எக்ஸ்சேஞ்ச் அதோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய டிஎஸ்பிஸ்க்கு அந்த ஆட் ரெக்வெஸ்ட்டை வந்து பாஸ் வந்து பண்ணும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ். அதே சிமிலர் ப்ராசஸ் நடக்கும். அட்வர்டைசர்ல ஃப்ளோர் பிரைஸுக்கு மேல வந்து பிட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும். பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அங்க ஆக்ஷன் நடந்து யார் ஹையா பிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ஆட் காட்டப்படும். இல்ல அப்படின்னா இந்த ப்ராசஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து இங்க வந்து போகும். ஸோ இப்போ ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அடுத்தடுத்த பிரையாரிட்டி லெவல்ல இருக்கக்கூடிய ஆட் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இந்த பிட் ரெக்வெஸ்ட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். இதை தான் வாட்டர் ஃபால் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஸோ நீங்க வாட்டர் ஃபால் பார்த்துருக்கலாம். ஒரு இடத்துல விழுகும், அதுக்கடுத்து விழுகும், அடுத்து விழுகும். ஸோ இப்படி விழுகிறதுக்கு பேரு தான் வாட்டர் ஃபால் பிட்டிங் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்படி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸா வந்து போயிட்டே இருக்கும். பட் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நீங்க வெப்சைட்டை லோட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் கண்டென்ட் லோட் ஆயிரும். அதோட சேர்த்து ஆடும் வந்து லோட் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ராசஸ்க்கும் ஒரு டைம் லிமிட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதற்கு உள்ளாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனால எவ்வளவு ஆட் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு அந்த ஆட் ரெக்வெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா வந்து பாஸ் பண்ணி ஒரு சூட்டபிளான ஒரு அட்வர்டைசரை வந்து ஃபைண்ட் பண்ண ட்ரை வந்து பண்ணும். சப்போஸ் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு உள்ள எந்த ஒரு அட்வர்டைசருமே ஃப்ளோர் பிரைஸுக்கு மேல வந்து பிட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்து போயிரும். ஸோ இந்த இடத்துல தான் இன்ஹவுஸ் ஆட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்ஹவுஸ் ஆட் இப்ப நெறைய பேர் வந்து இந்த டெர்ம பயன்படுத்துவாங்க. டிஃபால்ட் ஆட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எந்த அட்வர்டைசரோட ஆடுமே வந்து இந்த இடத்துல வந்து ஆக்ஷன்ல வந்து எலிஜிபிள் ஆகல அப்படின்னா, இன்ஹவுஸ் ஆட் ஆர் டிஃபால்ட் ஆட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூசருக்கு வந்து இந்த பப்ளிஷர் ஆட் சர்வர் வந்து ஷோ பண்ணிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாட்டர்ஃபால் பிட்டிங் மெத்தட் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ இதுலயே ஹெட்டர் பிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதையும் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டா வந்து சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் வந்து ஒண்ணுல ஃபாலோ ஆனா தான், அதாவது ஒண்ணுல ஃபெயில் ஆனா மட்டும் தான் அடுத்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. இங்க ஒரு அட்வர்டைசர் வந்து ஃப்ளோர் பிரைஸ் 0 ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்க ஒரு அட்வர்டைசர் வந்து $2க்கு வந்து பிட் பண்றாருன்னு வச்சுக்கோமே. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? இதோட வந்து ஆக்ஷன் க்ளோஸ் ஆயிரும். இந்த 2 அப்படிங்கிறவர் வந்து ஃப்ளோர் பிரைஸ்க்கு மேல பிட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து வின் பண்ணிட்டு ஆட வந்து காட்டிருவாரு. பட் யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச்லயோ, இந்த எக்ஸ்சேஞ்ச்லயோ, இங்கேயோ ஒரு அட்வர்டைசர் 2க்கு மேல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உள்ளவர் ஒருத்தவர் 3 இங்க உள்ளவர் ஒருத்தவர் வந்து 4க்கு கூட $4க்கு கூட பிட் பண்ண ரெடியா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த பப்ளிஷர் இழக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து லாஸ் தானே வருது. ஏன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோர் பிரைஸ விட அதிகமா இருந்தாலே இங்க வந்து முடிஞ்சு போயிருது ப்ராசஸ். பட் இங்க வந்து வில்லிங்கா இருக்காங்களா இல்லையாங்கிறதே நமக்கு வந்து தெரியாம போயிருது. ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு உருவானது தான் ஹெட்டர் பிட்டிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஹெட்டர் பிட்டிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி ஒன் பை ஒன்னா போறதுக்கு பதிலா சைமல்டேனியஸா ஒரே நேரத்திலேயே இந்த பப்ளிஷர் ஆட் சர்வர் என்ன பண்ணும்னா, சைமல்டேனியஸா எல்லா ஆட் எக்ஸ்சேஞ்சஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிட் ரெக்வெஸ்ட்ட பாஸ் பண்ணிரும். ஸோ அங்க இருந்து எல்லா ரெக்வெஸ்ட் அதாவது அந்த ரெஸ்பான்ஸஸ் எல்லாம் வந்த உடனே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன நடத்தி அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க பண்ணிரும். ஸோ இதுதான் ஹெட்டர் பிட்டிங். வாட்டர்ஃபால் பிட்டிங் அப்படிங்கிறது இது. ஹெட்டர் பிட்டிங் அப்படிங்கிறது அது. ஸோ 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான். பட் மோஸ்ட் ஆஃப் த ஒரு எக்கோசிஸ்டம்ல இப்ப இருக்கிறது இந்த வாட்டர்ஃபால் பிட்டிங் மெத்தட் தான். ஏன்னா ஹெட்டர் பிட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல சில டிஃபிகல்டீஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வாட்டர்ஃபால் பிட்டிங் மெத்தட விட ஹெட்டர் பிட்டிங் சிறந்ததா? அதுல ஏதாவது ஒரு டிராபேக் இருக்கா? அட்வான்டேஜ் என்ன இருக்கு? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் வீடியோல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன். ஸோ இந்த வாட்டர்ஃபால் பிட்டிங் மெத்தட் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ்ல தான் செயல்படும். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதுதான் ரியல் டைம் பிட்டிங் ஆக்ஷன். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கக்கூடிய பட்சத்துல கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன்.
என்னுடைய வெப்சைட் streammarketingstrategy.com. அதில் ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் குறித்து நான் தெளிவாக வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ நிறைய ஆர்டிகிள்ஸ் ரொம்ப ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். நீங்கள் படித்து பாருங்கள். சப்போஸ் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் கமெண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கேயும் கூட நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எட்ஜ் தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். தேங்க்யூ.